ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீராமரின் பக்தரான அனுமன் பக்தியிலும் வீரத்திலும் சிறந்தவர் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கின்றன. இப்பொழுது நாம் அதை பற்றி பார்க்கலாம். பிரம்ம கடவுளின் தேவலோகத்து அழகியான அஞ்சனாவிற்கு துறவி ஒருவர் சாபம் அளித்தார். அதாவது, அவள் எப்பொழுது ஒருவரை காதலுடன் பார்க்கின்றாளோ அந்த நேரத்தில் அவள் முகம் குரங்கு போல் ஆகும் என்பதுதான் அந்த சாபம். அவள் சாபம் நீங்க பிரம்மன் அவளை பூலோகத்தில் பிறக்க வைத்தார். அங்கே கேசரி மன்னன் மீது காதல் கொண்டு திருமணம் புரிந்தார் அஞ்சனா. சிவன் மீது அதீத பக்தி கொண்ட அஞ்சனாவிற்கு ஆசி வழங்கவும் சாபம் நீங்கவும் சிவனே குழந்தையாக அஞ்சனாவிற்கு பிறகு சித்தம் கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு தசரத மன்னன் யாகம் நடத்தி அதன் மூலம் பெற்ற பாயாசத்தை தன் மனைவிகள் அனைவருக்கும் அளித்தார். அதில் கௌசல்யாவிற்கு அளித்த பாயாசத்தின் ஒரு பகுதியை அங்கு பறந்து வந்த பட்டம் அள்ளி சென்று தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனாவிடம் அளித்தது. அதை சிவனின் பிரசாதம் என்று எண்ணி அவரும் அருந்தினார். இதை வாயு பகவான் நிகழ்த்தி உள்ளார். அதில் பிறந்தவர்தான் ஆஞ்சநேயர் என்ற அனுமன். ஆகையால் அனுமன் வாயு புத்திரன் என்று போற்றப்படுகிறார். ராமர் மீது அதீத பற்று கொண்டுள்ளவர் அனுமன். ஒரு முறை சீதாதேவி தன் நெற்றியில் செந்தூர் அணிந்திருந்தார். அதன் காரணத்தை அனுமன் கேட்க தன் கணவனான ராமரின் மீது தான் கொண்டுள்ள பக்தியையும் அன்பையும் வெளிக்காட்டவும் அதோடு அவருடைய நலத்திற்காகவும் தான் செந்தூரம் பூசிக்கொள்வதை சீதாதேவி கூறினார். உடனே அனுமன் தன் உடல் முழுவதும் செந்தூரம் பூசி ராமன் மீது தான் கொண்டுள்ள பக்தியையும் அன்பையும் காட்டினார். மெய் சிலிர்த்த ராமன் எதிர்காலத்தில் அனுமனை தொழுபவர் யாவரும் செந்தூரம் அணிந்து கொள்வார்கள் என்ற வரத்தை அனுமனுக்கு அளித்தார். அனுமன் என்றால் அமைப்பு அற்ற தாடை என்று சமஸ்கிருதம் அர்த்தம் அளிக்கின்றது. அனுமன் ஒரு முறை சூரியனை பழுத்த மாம்பழம் என்று எண்ணி அது பிடிக்க முற்பட்டார். உடனே கோபம் கொண்ட இந்திர பகவான் தனது வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கிவிட்டார். இதனால் அனுமனின் தாடை காயம்பட்டு சீரற்ற அமைப்பை பெற்றது. இலங்கையை அழித்த பின்னர் அனுமன் தன் வாளில் உள்ள தீயை தணிக்க கடலில் அதை மூழ்கினார். அதில் இருந்து வந்த வேர்வையை அங்கிருந்த மீன் ஒன்று விழுங்க அதற்கு பிறந்த மகன்தான் இந்த மக்ரத்வஜா. ஆகையால் அவரை அனுமனின் மகன் என்று அழைக்கின்றனர். பக்த அனுமனுக்கு ராமன் ஒரு முறை மரண தண்டனை விதித்தார். ஏன்? ராம பகவான் மீண்டும் நாடாளும் போது அரச சபை முடியும் போது கலகம் செய்ய பெயர் போன நாரத முனிவர் அனுமனுக்கும் ராமனுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுத்த திட்டம் தீட்டினார். அனுமனை அழைத்த அவர் விஸ்வாமித்திரரை தவிர அனைவரையும் வாழ்த்த கூறினார். அனுமனும் அவ்வாறு செய்தார். இதை கண்டு கொள்ளாத முனிவரிடம் நாரதர் சென்று கோபத்தை தூண்டிவிட்டார். கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் அனுமனுக்கு மரண தண்டனை வழங்கும்படி ராமனிடம் கூறினார். ஆனால் அவரை கொல்ல வீசிய அனைத்து அன்புகளும் தோல்வியுற்றன. காரணம், அனுமன் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தார். குருவின் வார்த்தையை மீற முடியாத ராமன் அனுமன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினார். ஆச்சரியம் என்னவென்றால் அதுவும் பயனற்று போனது. அதன் பின் நாரதர் தன் குற்றத்தை விஸ்வாமித்திர குருவிடம் கூறி அவர் மனதை மாற்றினார். அந்த அளவிற்கு ராம பக்தியில் சிறந்து விளங்கியவர் அனுமன். லங்கா போருக்கு பின் அனுமன் இமாலயம் சென்று ராமநாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். ராமகாவியத்தை இயற்றிய வால்மீகி தன் தொகுப்பை அனுமனிடம் காண்பிக்க இமாலயம் வந்தார். அங்கு அனுமன் ராமகாவியத்தை இமாலய சுவர் முழுவதும் தன் நகத்தால் தீட்டி வைத்திருந்தார். அதை கண்ட வால்மீகி தான் எழுதிய ராமகாவியத்தை விட அனுமன் தீட்டியது மிகவும் சிறப்பானது என்றும் தன்னால் அந்த அளவிற்கு எழுத முடியவில்லையே என்றும் கலங்கினார். அதற்காக அனுமன் தான் இயற்றியதை அளித்தார். அதிர்ச்சி அடைந்த வால்மீகி தன் அடுத்த ஜென்மத்தில் அனுமனின் நாமத்தை போற்ற வேண்டும் என்றும் கூறினார். பீமன் ஒரு முறை தன் மனைவிக்காக பூப்பறிக்க சென்றார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த குரங்கை தள்ளி செல்லும்படி கட்டளையிட்டார் பீமன். பீமனின் கட்டளையை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை அனுமன். அகங்காரம் அடைந்த பீமன் அனுமனின் வாளை நகர்த்த முயற்சிக்க தோல்வியுற்றான். பிறகுதான் உணர்ந்தார் அது சாதாரண குரங்கு இல்லை, வீர அனுமான் என்று. பீமனின் ஆணவத்தை அடக்கி நல்முறைப்படுத்தவே அனுமன் அவ்வாறு செய்தார். ராமர் பூலோகத்தை விடுத்து வைகுண்டம் செல்ல எண்ணினார். இதை அனுமன் விரும்ப மாட்டார் என்று அறிந்த ராமர் அதற்கு ஒரு முடிவு செய்தார். தன் மோதிரம் பூமியில் விழுந்து விட்டது, தேடி வா என்று அனுமனை அனுப்பிவிட்டார். அனுமன் வருவதற்கு முன் ராமர் வைகுண்டம் சென்றார். பிறகுதான் ஆன்மாக்களின் கடவுளை சந்தித்து
ராமரின் நிலையை வினவினார். அதற்கு அவர் கீழே விழுந்த ஸ்ரீராமரின் மோதிரம் அவருடைய வைகுண்டம் அடையும் நிலையை விளக்குகின்றது என்பதை அனுமனுக்கு விளக்கினார். அதன் பின்னரே அனுமன் தெளிவுற்றார். ஒருமுறை தன் அழகிய முத்த ஆபரணத்தை சீதா தேவி அனுமனுக்கு அளித்த போது அதை அனுமன் வாங்க மறுத்தார். ராமநாமத்தையும் ஸ்ரீராமரையும் தவிர எனக்கு மற்ற எதுவும் சிறப்பு இல்லை என்று கூறிய அனுமன் தன் நெஞ்சை பிளந்து அங்கு ஸ்ரீராமரையும் சீதா தேவியையும் காட்டினார். சமஸ்கிருத மொழியில் பக்த அனுமனுக்கு 108 நாமங்கள் உள்ளன. இன்னும் அனுமனை பற்றி நாம் அறியாத பல விஷயங்களும் உள்ளன. அவருடைய வாழ்க்கையே பல பாடங்களை சொல்லும். நெஞ்சை மயக்கும் அனுமனின் காவியம் கேட்க கேட்க இன்பம்தான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.